ஹாய் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்கள் பாஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா முட்டை தொக்கு செய்ய போகிறோம். முட்டை தொக்குக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நான் இப்போ உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், கடுகு உளுந்து, உப்பு, 3 முட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இதுதான் தேவையான பொருள். நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வைக்க போகிறோம். கடாய் காயட்டும். கடாய் காய்ஞ்ச உடனே எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் ஊற்றி கடாய் காய்ஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்து சேர்த்துக்கிறோம். கடுகு உளுந்து பொரியட்டும். கடுகு உளுந்து பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லி, அப்புறம் வெங்காயம், நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறோம். உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். நல்லா பொன் வறுவலாக வதங்கட்டும். வெங்காயம் பொன் வதங்கட்டும். கொஞ்சம் மூடி போட்டு வைப்போம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. கலர் விடுவோம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கணும். வதங்கிடுச்சு. தக்காளி போட போகிறோம். மூடி போட்டு மிளகாத்தூள் போட போகிறோம். ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். உப்பு கொஞ்சம் போடுறோம். வெங்காயம் வதங்கிறதுக்கும் உப்பு போட்டிருக்கேன். தக்காளி வதங்கிறதுக்கும் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போதுமானு பார்த்துன்னு நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் ஸ்டார்ட் பண்ணு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு தக்காளி தொக்கு.
முட்டை வெந்திருக்கான்னு பார்த்து ஆஃப் பண்ணணும்.